லாஸ்ட் 3 டேஸா மார்க்கெட் ரொம்ப இந்தியன் மார்க்கெட் ரொம்ப டவுன்லேயே இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இப்பதான் பியர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம், ஸோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு திங்க் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி பியர் மார்க்கெட்ல தான் இருக்கோமே. லாஸ்ட் 1 இயரா எந்த ஸ்டாக்குமே பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் தரல. ஸோ நான் அந்த என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோமோ, லாஸ்ட் ஒரு 4 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க அமௌண்ட் எல்லாமே மோஸ்டா அதே அமௌண்ட் தான் இருக்கும். இல்லைன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருப்பீங்க தவிர யாருமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கவே மாட்டாங்க, பெரிய பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே. இந்த பால் வந்து ரீசெண்டா நடக்கிறனால இப்ப யூஎஸ் வார்னால நடக்குதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இது யூஎஸ் வார்னாலையும் நடக்குது. பட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் மார்க்கெட் இஸ் ஹெவி ஓவர் வேல்யூ. நம்ம மார்க்கெட் நிப்டி அந்த அளவுக்கு பெரிய ஃபால்ல இல்ல. பட் நிப்டியில இல்லாம மீதி எல்லா ஸ்டாக்கையும் கம்பேர் பண்றப்ப 20% to 30% வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல் டைம் ஹைல இருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நிப்டியை நீங்க கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிப்டி ஏன் ஸ்டில் அப்பர்லேயே இருக்குன்னா, சம் பேங்கிங் பப்ளிக் பேங்கிங் செக்டார் கொஞ்சம் ஹெவியா ப்ராஃபிட் மீன்ஸ் ஹை ரேலி போயிருக்கு. ஸோ அதனால தான் நிஃப்டி ஸ்டில் 24,000லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தவிர, மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஐடி செக்டார் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டாக்ஸுமே 20% கீழே ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பெரிய பெரிய எஃப்எம்ஜிசி செக்டார் எல்லாம் சொல்றோம், இந்த ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே அந்த அளவுக்கு பெரிய மூமெண்ட்டுமே இல்லை. ஐடிசியை பொறுத்தவரை பெரிய ஃபால் ஆயிருக்கு, இந்துஸ்தான் யூனிலிவரும் பெரிய மூமெண்ட்டும் இல்லை. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே 20 to 30% பெரிய பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியே 20 to 30% ஃபாலோ இருக்கு. அதுவே ஸ்மால் கேப் கம்பெனி போறப்ப அரௌண்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தப்ப 50%க்கு மேலே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ we are ஆல்ரெடி இன் பேர் மார்க்கெட்ல தான் இருக்கும். இதுதான் நல்லா கரெக்டான டைம் நல்ல நல்ல ஸ்டாக்ஸை பை பண்ண. ஸோ நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன், நிஃப்டி 50 ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நிஃப்டி 50ல வந்து 2024ல் வந்து நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஸ்டில் நீங்கள் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 2 to 3 இயர்ஸுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 96,000 to 95,000 மட்டும் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்திருக்கும். ஒரு 5 to 6,000 நீங்கள் ஸ்டில் லாஸ்ட்ல தான் இருப்பீங்க 2 இயர்ஸில். அதுவே அந்த 1 lakh வந்து நீங்கள் எப்படியோ ஆடியிலோ போட்டிருந்தா கூட நீங்கள் ஸ்டில் ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க 10,000 to 20,000ல. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து பொறுத்தவரை எப்பயுமே போர்ட்ஃபோலியோ டைவர்கேஷன் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ்டு எஃப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம சொல்கிறோம் மார்க்கெட் இப்போ தான் லாஸ்ட்டாக ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி எடுத்து காட்டேன். டிசிஎஸ் கம்பெனி பாருங்க, லாஸ்ட் 2024லேருந்து ஸ்டாக் கிட்டத்தட்ட டிசிஎஸ் கம்பெனி வந்து அரௌண்ட் வந்து 44% ஃபாலோ ஆயிருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 1 வீக்ல தான் நம்ம ஐடி செக்டார் இவ்வளோ ஃபாலோ ஆகுது, ஐடி செக்டார் வந்து ஃபாலோ ஆகிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் லாஸ்ட் 1 1/2 இயர்ஸாவே நம்ம ஐடி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலில் தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐடிசி எவ்வளோ பெரிய கம்பெனி, ஸ்டில் அந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ ஆயிருக்கு, அரௌண்ட் வந்து ஒரு 35% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ விப்ரோவும் பெரிய கம்பெனி, அதுவுமே கிட்டத்தட்ட 35% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் எல்லாம் பாருங்க. நீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து 2021ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க, நீங்க ஆல் டைம் ஹைல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஸ்டில் நீங்க ப்ராஃபிட்டே மேக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸ்டில் நீங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆல் டைம் ஹைல ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, ஸ்டில் நீங்க அந்த 1 லட்சத்தை தான் இருப்பீங்க தவிர ஸ்டில் நீங்க ப்ராஃபிட்டே மேக் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஜீரோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்ல உங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவே இந்த 4 இயர்ஸ்ல நீங்க ஜஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க்ல ஓப்பன் பண்ணியே போட்டிருந்தா கூட ஒரு 5 to 6% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் இயர்லி ஒன்ஸ். அண்ட் ஆல்சோ எஃப்டியை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். பாண்ட்ஸ்ல நீங்க போட்டிருந்தாலும் இன்வெஸ்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா எந்த ஸ்டாக்குமே பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுக்கல. ஒரு 20 ஸ்டாக்ஸ் எடுத்தோம்னா ஒரு 3 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நல்லா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் தவிர இது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதுதான் நல்ல குட் டைம். நீங்கள் வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போதான் டவுட் போட வேணாம். நம்ம ஆல்ரெடி பியர் மார்க்கெட்டில் தான் இருக்கோமே. நிஃப்டி 50 மீன்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி பியர் மார்க்கெட்லாம் இருக்கோம். பட் நிஃப்டி 50யை பொறுத்தவரை நம்ம ஒரு டெக்னிக்கல் ஒரு டேம் வச்சிருப்போம். 20% கீழே டவுன் ஆனால் மட்டும் தான் பியர் மார்க்கெட் கன்சிடர் பண்ணுவோம். பட் நிஃப்டி 50யை பொறுத்தவரை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தா ஒரு 5 to 6% தான் டவுன் ஆயிருக்கு ஆல் டைம் இருந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இது பியர் மார்க்கெட் இல்லை, ஜஸ்ட் ஒரு புல் பேக் மாதிரி தான், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு நினைக்கிறாங்க. பட் ரியாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை தவிர மீதி எல்லா செக்டாரையும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு மார்க்கெட். எஃப்ஐஎஸ் செல்லிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது எல்லா இடத்துலையும். அண்ட் ஆல்சோ ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த 2021 2022ல் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஒன்றும் இல்லை, நம்மள மாதிரி வந்து ஒரு காமன் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில்
அந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ பெருசா வரல. ஸோ மோஸ்ட் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட்ல புக் பண்ணி தான் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கரெக்ட் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா. எல்லா ஸ்டாக்ஸுமே பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை, நிறைய ஃபாலோ ஆயிருக்கு 20 to 30%. ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டில் இது வந்து 2 to 3 இயர்ஸுக்கு கூட கண்டினியூ ஆகலாம். இது வந்து ஒரு ஸ்லோவான பியர் மார்க்கெட். வந்து நீங்க பெரிய லெவலில் பியர் மார்க்கெட்னா வந்து ஒரே நாள்ல ஒரே மாசத்துல 2 மாசத்துல விழுந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஸ்லோவான பியர் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்கமிங் டேஸ்ல நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ் இப்பயில இருந்து நீங்க வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல நல்ல வேல்யூல வந்து அக்முலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பியர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பியர் மார்க்கெட்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க 2019ல பாருங்க ஒரு கோவிட் கிராஷ் வந்துச்சு. ஜஸ்ட் 2 மந்த்ல இவ்வளவு பெரிய கிராஷ் வந்து விழுந்துருச்சு. அதுவே ஒரு 4 to 6 மந்த்லயே ரெக்கவர் ஆயிட்டு. ஆனா இந்த மாதிரி பியர் மார்க்கெட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிரியேட் பண்ண ரெடியா இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூல இருக்கு. நான் இப்போ செக் பண்ண வரைக்குமே வந்து ஐடி செக்டர்லயே நிறைய பெரிய பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியே வந்து ரொம்ப அண்டர் வேல்யூல இருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்டான டைம் நீங்க பை பண்றது இது மாதிரி ஸ்டாக்ஸ். நான் ஸ்டில் சொல்றேன், இப்போதே பல்க் அமௌண்ட் வச்சிருந்தா உடனே பை பண்ணிடாதீங்க. எந்த ஸ்டாக் இருந்தாலுமே பல்க் அமௌண்ட் வச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு விப்போர் ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து இப்பயுமே சொல்றேன், நான் வந்து அந்த ஸ்டாக்கை பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்றேன். நம்ம விப்ரோ ஸ்டாக் வைக்கலாம். 1 மினிட். நீங்க பாருங்க அந்த விப்ரோ ஸ்டாக் கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு. அரௌண்ட் வந்து லாஸ்ட் 2025ல இருந்து பாத்தீங்கன்னா 40% ஃபால் ஆயிருக்கு. நான் ஸ்டில் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு 1 லட்சம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு இங்க 195ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு விப்ரோ. அங்க ஒரு 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 5,000 ரூபாய்க்கு டு 4,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குவேன். ஸ்டில் ஃபாலோ ஆனிச்சுன்னா நான் அங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குவேன். 150 ரூபாய்க்கு போனுச்சுன்னா அப்போ ஒரு 10,000 வாங்குவேன். ஈவன் தோ 100 ரூபாய்க்கு கீழே போனா கூட நான் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பேன். ஸோ நீ வந்து நினைக்கிறீங்க விப்ரோ ஸ்டாக் 100 ரூபாய்க்கு கீழே போகுமான்னு நீங்க யோசிக்கிறீங்க. போகலாம். ஏன்னா வந்து வேல்யூவேஷன் வந்து எல்லா எல்லா செக்டார்லயுமே ஹெவியா இருக்கு. பட் விப்ரோ இப்போ அண்டர் வேல்யூல தான் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரே அடியா பல்க் அமௌண்ட் எந்த ஸ்டாக்லுமே போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. இது வந்து இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. 2026ல இருந்து 2028 to 29 வரைக்குமே இதே மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் தான் அமையும் நான் திங்க் பண்றேன். லைக் ஸ்லோவா மார்க்கெட் அப் ஆகும், அகைன் டவுன் ஆகும், ஸ்லோவா அப் ஆகும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு பெரிய ரிட்டர்ன்ஸும் தராது. ஸோ இது மாதிரி டைம்ல தான் நம்ம ஸ்டாக்ஸ்ல பெரிய பெரிய லெவலில் இன்வெஸ்டே பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. நம்ம நல்ல டைம் வரும், ஒரு பேஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ பேஸ் ஃபார்மேஷன் நடந்துச்சு, அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஹெவியா அப் சைட் போக சான்சஸ் இருக்கு. ஸோ நீ பயப்படாம இப்போ இது ஸ்டாக்ஸ்ல நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா பல்கா பை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா சிப் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாசம் ஒரு ஒரு 5 ஸ்டாக்ஸ், அடுத்த மாசம் ஒரு 2 3 ஸ்டாக். ஸோ அது மாதிரி பை பண்ணுங்க. பல்கா அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு 50% கூட உள்ள சான்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 995ல விப்ரோ ட்ரேட் இருக்கு. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் விப்ரோ வந்து 85 ரூபீஸ் கூட போக சான்சஸ் இருக்கலாம். ஸோ நீங்க ஒரே அடியா பல்க்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா பை பண்ணுங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை அவ்வளவுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ள லாஸ்ட் ஒரு 1 வீக் ஃபால பயந்துட்டு நம்ம பியர் மார்க்கெட்டுக்குள்ள போக போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி பியர் மார்க்கெட்ல தான் இருக்கோமே. மோஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் லாஸ்ட் 6 மந்த்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் இது. ஸோ ஒரு 10 to 20 அவுட் ஆஃப் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணா ப்ராஃபிட் லைக் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது கோல்டில் வந்து எக்ஸ்போசர் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வேணா பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். தவிர ஸ்டாக்ஸ்ல எக்ஸ்போசர் வச்ச மோஸ்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டாக்ஸ் நல்ல கம்பெனி இப்போ நல்ல பிரைஸ்ல இருக்கு, அண்டர் வேல்யூல இருக்கு ஸ்டாக். நம்ம எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸா போட்டு பை பண்ணிட்டே வாங்க. ஸோ 2 to 3 இயர்ஸ்க்கு நம்ம டைம் நிறையாவே இருக்கு. நீங்க வந்து பல்கா பை பண்ண அவசியமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணிட்டு வாங்க. நம்மளுக்கு வந்து நிறைய டைம் இருக்கு. ஸோ நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. இந்த வீடியோ பொறுத்தவரை அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யா, பை.